கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1வது வசனம். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. இயேசு சொல்லும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார், தன்னுடைய சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சகோதரனை நாம் எப்படியாக நாம் நியாயம் தீர்க்கிறோம், அல்லது அவன் நம்முடைய சகோதரர், நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்புகள், நம்முடைய அருகில் இருக்கிறவர்களை சகோதர சிநேகத்தோடு கூட நாம் அவர்களிடத்தில் பழகுகிறோமா? உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்றால் அங்கே நினைவு கூற கடவாயாக என்று சொல்லுகிறார். பலவிடத்தில் நீ ஒரு காணிக்கையை கொண்டு வைக்கும் முன்பதாக உன் சகோதரனிடத்தில் நீ மனம் பொருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய சகோதர சிநேகம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? குடும்ப உறவுகள் நம் வாழ்வில் எப்படியாக இருக்கிறது? பிள்ளைகள், இன்னும் மனைவி கணவனுடைய உறவு, இன்னும் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுடைய உறவுகள் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? ஏதோ ஒரு சிறிய காரியத்திற்காக அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி எறிந்துவிட்டு ஒருவேளை இந்த நாட்களில் இருப்போமானால், எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நாமே சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் நம்ம எதுவும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரனை நியாயமில்லாமல் நீ கோபித்துக் கொள்வாயானால் நீ நியாய தீர்ப்புக்கு ஏது உள்ளவனாக இருப்பாய். நாமே ஆராய்ந்து பார்க்கலாமா? நம்ம சகோதரன், நம்முடைய உறவுகள் மத்தியில் நிறைய தப்பு இருக்கலாம். அவங்க செய்த தவறுகளின் நிமித்தமாய் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அவங்கள விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலும் பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்தும் முன்பதாய் உன் அயலான் அல்லது உன்னுடைய சகோதரனிடத்தில் குறை உண்டு என்று நீ காண்பாயானால் இந்த நாளிலே ஒப்புரவாக வேண்டும் என்று தேவாவியானவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து போதிக்கும் பொழுது அதை தான் சொல்லுகிறார், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இந்த உலகத்திற்கு இயேசுவை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவருடைய அன்பை காட்டி மட்டுமே வெளிப்படுத்த முடியும். மற்றவர்கள் செய்கிற குறைகள், குற்றங்களை மன்னித்து அவர்களை நேசித்து, நாம் ஆண்டவர் இயேசுவை நான் நேசிக்கிறபடியினால் நான் எல்லா குறைகளையும் மன்னிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலும் அர்ப்பணிக்கும் பொழுது இங்கே ஒப்பு கொடுத்து பாருங்க, இன்னைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். யாரை மன்னிக்க முடியலைன்னு சொல்கிறீங்களோ அவங்கள இன்னைக்கு மன்னிச்சு பாருங்க, கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களால் முடியலைன்னு சொல்கிறத கர்த்தர் முடிய பண்ணுங்கப்பா. கடினமான காரியம் மற்றவர்களுக்கு மன்னிக்க கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் மன்னிக்கும் பொழுது வானத்தின் பலகணிகள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படும். ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.